you're going to be very clear and very genuine with your work, நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். யூடியூப்ல வந்து ஆர்ஜே ஒருத்தர் யாரோ வீடியோ போட்டிருந்தாங்க, அவர் 2 வாட்டி வீடியோ போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி என் டீம்ல சொன்னாங்க. என் டீம்ல என்ன சொன்னாங்கன்னா, சொல்லும் போது அவரு வந்து அந்த அண்ணாவை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த அண்ணா வீடியோ போட்டாருன்னா நியாயமா இருக்கும், கருத்தா இருக்கும், அவர் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பேசுவாருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்களை பத்தி அவர் எப்ப பேசினாரோ அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சும் போது அவர் இத்தனை நாள் போட்ட வீடியோ எல்லாமே மிஸ்லீட் தான் பண்ணியிருக்காரு, எனக்கு புரியுற மாதிரி இருக்கு மேம், நான் இமீடியட்டா அவரை அன்ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ யாருனே தெரியாம நீங்க ஒருத்தங்களை சம்பாதிச்சிருக்கீங்க, ஒரு ஃபாலோவர் இருக்காங்க, அந்த ஒரு ஃபாலோவர் வந்துட்டு வெளியே போறாங்க அப்படின்னா தட்ஸ் a பிக் லாஸ். பேசிக்கா எப்பவுமே நியாயமா பேசுங்க. ஒரு டிஆர்பிக்காக ஒரு வியூஸ் வேணும், மானிட்டைஸ் பண்ணும், சம்பாதிக்கணும்னு ஒருத்தவங்க பேரை இறக்குறது, அதுவும் ஒரு விமனோட பேரை இறக்குறது வந்து ஐ கான்ட் என்கரேஜ், ஐ லாஸ்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. சில ப்ரொஃபைல்லாம் பார்த்தேன் 200 ஃபாலோவர்ஸ் இருக்கு, ஆனா என்னை பத்தி பேசின வீடியோ மட்டும் வந்து 50,000க்கு மேல வியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் ஆல் சம்திங். எனக்கு எப்படி தோணும்னா, என்னை பத்தி பேசி வியூஸ் எடுக்கிறது, என் பேரை யூஸ் பண்ணி வியூஸ் எடுக்கிறது உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் பிசினஸ்ல எல்லாமே இருக்கு. பட் ஒருத்தங்களை மட்டம் தட்டி ஒருத்தங்க ஒரு விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லாம அவங்கள பத்தி பேசி இன்வால்வ் பண்ணி இந்த மாதிரி அவங்க பேரை யூஸ் பண்றீங்கன்னா அஃப்கோர்ஸ் இல்ல, அது உலகம் ஒரு உருண்டல்ல சுத்தி வரும். ஒரு நாள் வரும்போது அன்னைக்கு நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இது சாபமெல்லாம் இல்ல, கர்மா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் எனக்கு தெரியாது. பட் லைஃப் ஃபங்க்ஷன் சச் வே, வாழ்க்கையே அப்படிதான் போகும். யாராவது ஒருத்தங்களுக்கு தப்பு பண்ணீங்கன்னா அந்த தப்பு திரும்ப உங்களுக்கு வேற விதத்துல வரும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புற ஆள் நான். ஸோ மேக் ஷுர் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது பண்ணும் போது பேசும்போது யோசிக்கும் போது உண்மையா இருக்கா, நியாயமா இருக்கான்னு யோசிச்சு பேசுங்க. மேரிட் விமன் கிட்ட நான் ஒரு கேள்வி வந்து கேட்க போறேன். எவ்வளோ பேருக்கு தெரியும் உங்க ஹஸ்பண்ட் எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க, உங்க ஹஸ்பண்டோட பிசினஸ்ல என்ன பிளஸ் இருக்கு, என்ன மைனஸ் இருக்கு, அந்த பிசினஸை பத்தி சொன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? காலையில வெளியே போயிட்டு வீட்டுக்கு நைட்டு வராங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிருக்காங்க, அந்த டேல என்ன ரெவென்யூ மேக் பண்ணிருக்காங்க, அவங்க யாருக்காவது தெரியுமா அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஒரு 100 பெண்கள்ல 50 பேருக்கு கூட தெரியாது. ஸோ அந்த 50 பேர், அந்த 50க்கு விட மைனஸா இருக்கவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு லைஃப் ஸ்டைல் எடுத்துட்டு போயிருக்கீங்க, வாழ்ந்திருக்கீங்கன்னா நானும் அதுல ஒரு ஆள் தான். எனக்கு அது இல்லாம என் பிசினஸை பாக்குறதுக்கு, என் டீம்ல போடுற சண்டையை பிரிச்சு விட்டு அதை வந்து நார்மல் ஆக்குறதுக்கு, நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு ஸ்கெடியூல் பண்றதுக்கு, அடுத்த மாசத்துக்கு ஸ்கெடியூல் பண்றதுக்கே எனக்கு டைம் கரெக்டா போகுது. நானும் அதுல ஒருத்தி. தெரிஞ்சுக்கிறதுல எந்த விதமான தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம். செகண்ட் வந்து அதை சொன்னாலும் புரியாத இடத்துல நான் இருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கு அதை நான் இப்படிதான் கேரி ஃபார்வர்ட் பண்ணேன். யூடியூபர்ஸோ இல்ல மீடியா சேனல்ஸோ யாரும் நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்காக பேசல. எல்லாருக்கும் டிராமாஸ் வேணும், அடிச்சுக்கிறது வேணும், கொலாடி சண்டை பிரச்சனை வேணும். லாஜிக்கலா வந்து ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷன் கிடைக்கிறத பத்தி யாரும் பேசல. நியாயத்துக்காக போராடவும் இல்லை. ₹1 இன்வெஸ்ட் நீங்க எங்க பண்ணாலும் இட்ஸ் ஹார்ட் அர்ன் மணி தான். நான் எங்கேயாவது போய் காசை ஏமாந்துட்டேன், இழந்துட்டேன், இல்ல லாஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு எப்படி வலிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும்ல, அதே மாதிரி உங்களுக்கும் வலிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நியாயத்துக்காக யாரு போராடினா, யாரு உண்மையை பேசினா, யாரு வந்து ரிகவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணா பாத்தீங்கன்னா யாருமே இல்லை. எல்லாம் வியூஸுக்காக. ஒருத்தங்கிட்ட கிடையாது, எதுக்கு இந்த சேனல்ல என் பேரை யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி ஜாஸ்தி, உங்க பேரை யூஸ் பண்ணா வியூஸ் நல்லா போகுமே, உங்க போட்டோ வச்சு போட்டா நல்லா போகுமேன்றதுலாம் ஒரு ஈஸியான ஆன்சராவே வந்துச்சு. அப்போ தப்பு யாரு பண்ணா, யார் அந்த பிளேம் எடுத்துக்கணும், அது தப்பு இல்லையா, அது உண்மையாவே வந்து அதுக்கான ரெமெடி நீங்க ஏதாவது ஷேர் பண்றீங்களான்னு பார்த்தா இல்ல. ஸோ சோஷியல் மீடியா இஸ் மோர் ஆஃப் டிராமாஸ் தேன் தட் லாஜிக்கல் ஸ்டஃப். லாஜிக்கலா பண்றதை விட நியாயத்துக்காக போராடுறது டிராமாஸ் தான் மக்களாகிய நம்ம எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னோட கதையை நான் நரேட் பண்றதை விட யாரும் பெட்டரா நரேட் பண்ண முடியாது. நான் என் பக்கத்துல இருந்து பேசும்போது தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இல்ல இந்த பொண்ணு தப்பு பண்ணல, இந்த பொண்ணு இப்படி பண்ணல அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து இப்படி நான் பிரெயின் வாஷ் பண்ணா டே 1 இந்த வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் ஆகும் போதே, இதெல்லாமே நடக்கும் போதே நான் போஸ்ட் பண்ணிருக்கலாம். பட் எவ்வளவு தூரம் போகுது, எந்த எக்ஸ்ட்ரீம் போகுதுன்ட்டு ஆல்மோஸ்ட் 45 days நான் வெயிட் பண்ணி பார்த்து இதுக்கான ஒரு ஆன்சரா நான் கொடுக்குறேன். ஸோ ஐ ஹோப் நான் வந்து கிளியர் பண்ண வேண்டியது கிளியர் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்படுற இந்த இடத்துல. ஒரு லாஸ்ட் 2 years பேக் ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்துச்சு. அது வந்து கவர்மெண்டே டிக்ளேர் பண்ணாங்க ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கேம்ல ஒரு 4-5 பேர் வந்து பார்ட்னர்ஸா இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தங்களோட ஒய்ஃப் வந்து எனக்கு கிளைண்ட்.
அதாவது ஒருத்தரோட ஒய்ஃப் என்னோட கிளைண்ட். அந்த ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஷீ இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன், ஒர்க் ரிலேட்டடா போயிருக்கேன். போகும்போது நான் வந்து அவங்க வீட்டில் பார்த்துருக்கேன், எல்வி சூட் கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சின்னது, மீடியம் சைஸ், பெருசு எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களோட 8 months குழந்தைக்கு பர்பரி ஷர்ட் வாங்கியிருக்கேன், என்கிட்ட காமிக்கிறாங்க. நான் பார்க்குறேன், வாவ் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அவங்க என்கிட்ட அப்படி தான் காமிச்சு அவங்க வந்து அதை பற்றி பேசுறது, என்னோட நகை வந்து என் ஹஸ்பண்ட் நேற்று எனக்கு வாங்கி கொடுத்தாரு ஃபார் திஸ் இவெண்ட் அப்படிலாம் சொல்றாங்க. ஓ அப்படிங்களா மேம் அப்படின்னு சொல்றோம். அந்த நகையில ஒரு சின்ன தையல் மாதிரி, ஐ மீன் அந்த கோத்து இருக்க நகை விட்டுருச்சு. நாங்கள் தான் த்ரெட் போட்டு கட்டி கோல்டு ஐஷேடெல்லாம் போட்டு செட் பண்ணி அவங்களுக்கு வேர் பண்ணி விடுறோம் ஆஃப்டர் த மேக்கப். இதெல்லாம் பண்ணுறோம். பண்ணி அவங்களுக்கு ஈவெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 6 months பீரியட்ல ஸ்கேம் அப்படின்னு ரிலீஸ் ஆகுது. அவங்க வந்து அந்த பர்டிகுலர் என்னோட கிளைண்ட் இருக்காங்க, அந்த ஃபீமேல், அவங்க நிறைய வீடியோஸ் போடுவாங்க லைஃப் ஸ்டைல் பற்றி, அவங்க வச்சிருக்க பேக்கோ, அவங்க டிராவலிங்கோ எல்லாமே அவங்க போடுவாங்க. அந்த இட்ஸ் பப்ளிக் ப்ரொஃபைல் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேம் அப்படின்னு ஆயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் பேசுறாங்க, இது பண்றாங்க, திட்டுறாங்க அப்படின்னு வந்து நடந்துகிட்டு இருக்கு, போகுது. ஆனா ஒருத்தங்க கூட அவங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு, நீ ஜாலியா இருந்தல்ல, நீ ஜாலியா இருக்கல்ல, அது எங்க காசு தானே, நீ வந்து பர்பரி சட்டை போட்டு விட்டிய உன் குழந்தைக்கு, அது ஏன் காசு தானே யாருமே கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னா, ஏன்னா அவங்க ஹவுஸ் ஒய்ஃப், அதனால யாருமே கேட்கல. ஆனா அஷ்மிதா கிட்ட ஏன் வந்து கேக்குறீங்க அப்படின்னா, அஷ்மிதா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா, ஷி இஸ் டூயிங் குட் ப்ராஃபிட், அதனால அஷ்மிதாவை தாக்குனா எல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படின்னு நினைச்சுதான் பண்றீங்க. நினைச்சு பண்றது, இன்வெஸ்ட் பண்ணி லாஸை ஃபேஸ் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஜஸ்ட் இந்த கதையை ஒரு பக்கமா கேட்டு நாங்க வந்து பேசி தாக்கலாம், இதுதான் டைம், நம்மளுக்கு டைம் கிடைச்சிருக்கு தாக்கலாம் அப்படின்னு சொல்லி தாக்குறீங்க. நான் இது வந்து த்ரெட்டுன்னு நினைச்சா த்ரெட்டுன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து நான் இனிமே இப்படிதான் ஹேண்டில் பண்ண போறேன்னு முடிவு பண்ணதுனால எல்லாருக்கும் கன்வே பண்றது என்னன்னா, எனக்கு ஆல்ரெடி லீகல் டீம் இருக்காங்க அஷ்மிதா மேக் ஓவர் ஆர்டிஸ்டுக்கு. டிஃபேம் பண்றது, என் பேரை தேவையில்லாம யூஸ் பண்றது, என் பிக்சர்ஸை யூஸ் பண்றது இருக்கிறதுக்காக ஒரு ப்ராப்பரா ஒரு அட்வொகேட்டை டெடிகேட்டடா நான் வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு கெட்ட வார்த்தையில ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொஃபைல் லிங்கை காப்பி பண்ணி சைபர் கிரைம்ல யாரு வேணா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணா யாரு என்ன அப்படின்னு தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஸ்டில் அந்த ப்ரொஃபைல் யூஆர்எல் எந்த போன்ல இருந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன நம்பர்ன்ற வரைக்கும் கண்டுபிடிச்சு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ உருப்படியா நம்ம எல்லாம் வேலையை பார்ப்போம், நம்ம வந்து பொழப்ப பார்ப்போம். யாரு காசு இழந்தாலுமே, யாரு ஏமாந்துருந்தாலுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன். நானே கஷ்டத்துல இருந்து வளர்ந்த ஒரு ஆளு தான். அப்படி இருக்கும்போது நானுமே வந்து சப்போர்ட் பண்ணணும்னு தான் யோசிப்பேன். ப்ளீஸ் பார்ஷியாலிட்டி பார்க்காதீங்க, நியாயம் பக்கம் நில்லுங்க. நான் நியாயம் பக்கம் மட்டும்தான் நிற்பேன். தப்பு யாரு பண்ணியிருந்தாலும், எனக்கு என் குழந்தைங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் தப்பு தான். அந்த தப்பை வந்து நான் இல்லை அப்படின்னு மழுப்பிட்டு போற ஒரு பர்சன் இல்லை. அவங்க வந்து தப்பு தானே பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பர்சனும் கிடையாது. இங்க 2 தரப்பு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த தரப்பு என்ன சொல்லுது, இந்த தரப்பு என்ன சொல்லுது, நியாயமா இருக்கா இல்லையான்ட்டு உட்காந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு இல்லாம உங்க பிரெயின்குள்ள அதை ஃபங்க்ஷன் பண்ணி பாருங்க, ஹவ் இட் இஸ் கோனா பி ஒர்க்கிங்னு. ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல கோட்னு ஒரு படம் பார்த்தது, தெலுங்கு மூவி. அந்த படம் பார்த்தேன். அந்த படம் பார்க்கும்போது கடைசி நிமிஷம் வரைக்குமே வந்து ரொம்ப த்ரில்லிங்காவே போகும், நர்வஸாவே இருக்கும், யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். பட் அதான் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இது போகும், வாதங்கள் எல்லாம் போகும். ஸோ அதெல்லாம் இருக்கும். அதனால பார்க்கும்போது இதுவுமே என்னோட பக்கம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது. இதை நான் வந்து 45 நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இவ்வளோ வந்து கண்டினியூ ஆயிருக்காது. பட் 45 நாள் கழிச்சு சொல்றது எதுக்குன்னா, ஐ ஆல்சோ நோ ஹவு டு டாக், ஹவு டு ஃபேஸ் த கேமரா, ஹவு டு ஃபேஸ் த பீப்புள். பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு பி காம், சைலண்ட், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் எனக்கு இதுக்கு டைம் கிடைக்கணும்லாம் யோசிச்சு தான் நான் ஒதுங்கி இருந்தேன். அண்ட் இன்னைக்கு அதை நான் வந்து வெண்ட் அவுட் பண்ணிட்டேன் அவங்க எல்லாரும் மத்தியிலையும்னு சொல்லலாம். இதுக்கும் என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்க்கும் சம்மந்தம் இல்லை. பர்சனலாக ஒரு விஷயத்த நீங்கள் கொண்டு வரீங்க, ஐ எம் அட்ரஸிங் இட். ப்ரொஃபஷ்னலாக பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்றது நான் கிளைம் பண்ணிக்கிறேன். ஏன் ப்ரொஃபஷ்னலாக நான் கமிட் ஆயிருக்கேன். 1.5 months வந்து ஃபுல் கமிட்டடான ஒர்க் போகுது. அதுக்கு டெலிவரி இருக்கு. ஸோ எவ்ரி திங் இஸ் ப்ராப்பர்லி பிளான்டு, ஸ்கெடியூல் தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். வந்து எல்லாருக்கும் சொல்கிறது என்னன்னா, ப்ளீஸ் ஒரு விஷயம் தப்பா ஆயிருக்குன்னா அதை அட்ரஸ் பண்ண வேண்டியதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நாட் யூடியூப் ஒரு மீடியா உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கறது, அதுல வந்து ஒரு ஃபேம் தேடுறது. அதுக்கு பதிலாக வந்து எப்படி வந்து உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு ப்ளீஸ் யோசிங்க. யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும். எப்போ வேணும்னாலும் நீங்க என்னை அப்ரோச் பண்ணலாம். நான் அதுக்கு ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கேன். இஃப் அட் ஆல் நீங்க எதிராக நான் ரிலேட் ஆயிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்புனீங்கன்னா, அண்ட் ப்ளீஸ்
நெக்ஸ்ட் டைம் பேசும்போது எவிடன்ஸோட பேசுங்க, எவிடன்ஸ் இல்லாம பேசாதீங்க. யாரையும் டிஃபேம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. 10 வருஷம் பொத்தி பொத்தி காப்பாத்தின நேம 10 நாள் ஒரு 10 மாசத்துல வந்து நான் இழக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். அண்ட் யாருமே அதை நினைக்க மாட்டாங்க. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஐ வில் பி கண்டினியூயிங் மை ஒர்க் இன் அ ஜென்யூன் வே. நியாயமான முறையில் நான் அநியாயம் பண்ணனா அது எனக்கு திரும்ப வரும்னு வந்து பயந்துக்கிற ஒரு ஆள். எனக்கு கடவுளை நினைச்சும் பயந்துப்பேன். நான் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து என்னால் முடியும் அந்த ஹெல்ப்பை பண்ண முடியாதுன்னு சொல்லி பண்ண முடியாதுன்னு அவங்கள சொல்றதே ஏமாத்துறது மாதிரி தான் நான் நினைச்சுப்பேன். அந்த மாதிரியான விஷயங்கள் நான் என்னைக்கும் பண்ண மாட்டேன். அண்ட் நியாயம் பக்கம் நான் எப்பவுமே நிற்பேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. அண்ட் ஐ ஹோப் எல்லாமே நார்மலைஸ் ஆகும். அண்ட் ஹார்ட் ஏர்ன் மணி கண்டிப்பா திரும்ப உங்களுக்குலாம் யாருக்கிட்ட நீங்க இழந்தீங்களோ அது ப்ராஃபிட்டா லாஸ் அது பிஸ்னஸா எந்த கேட்டகரியில இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும்னு நான் மனசார சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலேயும் வந்து ஏதாவது நான் அட்ரஸ் பண்ண நினைச்சேன்னா ப்ளீஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா வந்து டைம் எடுத்து 45 நாள் மாதிரி எவ்வளோ நாள் டைம் எடுப்பேன்னு தெரியாது, பட் கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து டெலிட் பண்ணுவேன்னா ஆமா என் ப்ரொஃபைல் பாசிட்டிவான ப்ரொஃபைல், நான் பாசிட்டிவான ஒரு பர்சன். நெகட்டிவ் கமெண்ட் வந்து உட்காந்து பார்த்து டெலிட் பண்ற அளவுக்கு அஷ்மிதாக்கு டைம் கிடையாது. ஏன்னா அஷ்மிதா கிட்ட ஒரு 3 பேர் இந்த சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்றதுக்குன்னு இருக்காங்க. அந்த 3 பேரும் பார்த்தாங்க இது மேம் பார்த்தா மேம் கஷ்டப்படுவாங்க, சங்கடப்படுவாங்க, அண்ட் இது அன்வான்ட் அட்டென்ஷன் வந்து கெயின் பண்ற மாதிரியான ஒரு கமெண்டா இருக்குன்னா அவங்க என்கிட்ட சொல்லலாம் மாட்டாங்க, அவங்களே டெலிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து இதை உட்காந்து ஒரு வேலையா பாக்குறோம்னு நினைக்க வேணாம். சில கமெண்ட்ஸ் எல்லாம் ஏன் அவங்க ப்ரொஃபைல ரெஸ்ட்ரிக்ட் கமெண்டா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட வந்துச்சு. ஏன் ரெஸ்ட்ரிக்ட் கமெண்ட்ல வச்சிருக்கேன்னா என் ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்கு என் விஷயத்தை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க கமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன ஃபாலோ கொடுத்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணலாம். சில கமெண்ட்ஸ் எல்லாம் நானும் படிச்சேன். 2018 அஷ்மிதா வந்து ஜுவல் பிசினஸ் பண்ணாங்க, ஜுவல்ல திரும்ப கேட்டு வந்து ரொம்ப ரூடா வந்து த்ரெட்டன் பண்ற மாதிரி அவங்க கிளைண்ட் கிட்ட பேசினாங்கன்ட்டு. 2018 மட்டும் கிடையாது, 2016 இருந்து இப்ப வரைக்கும் நான் ஜுவல் ரிலேட்டட் பிசினஸ் பண்ணதே கிடையாது. அதுவே ஒரு பொய்யான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ரொம்ப அக்லியா வந்து இப்படி அப்படின்னு நிறைய பேசுறது. எனக்கு என்னோட ஃபேமிலியில ஒருத்தவங்க சொன்னாங்க, அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஒரு பொண்ணை மட்டன் தட்டி வீட்டுக்குள்ள உட்கார வைக்கணும்னா அவளோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி பேசணும். அதாவது வந்து அவளுக்கு இவன் கூட தொடர்பு அவன் கூட தொடர்புன்னு பேசினா அந்த பொண்ணு வந்து அடங்கி பதில் பேச முடியாம உடஞ்சிருவா, அப்பதான் அவளை அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அததான் வந்து நிறைய பேர் வந்து பெண்களுக்கு யூஸ் பண்றாங்கன்ட்டு. ஆனா பெண்களுக்கு யூஸ் பண்றத வந்து நான் இந்த பிரச்சனை அப்போ பார்த்தேன். இந்த மாதிரிலாம் சம்மந்தப்படுத்தி என்னென்னமோ பேசினாங்க அப்படின்ட்டு. 2018 கதை எதுக்கு எடுத்து பேசணும், 20 கதை எதுக்கு எடுத்து பேசணும், ஏன் பேசணும் முதல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் யாரு தப்பு பண்ணாலும் கண்டிப்பா லைஃப்ல அவங்க அனுபவிப்பாங்க. அது அனுபவிக்கணும்ன்றதுதான் அவங்களோட விதி. அதுதான் அவங்க கொண்டு வந்த கர்மா, அவங்க லைஃப்ல அவங்க சேகரிச்சு வச்சிருக்க கர்மான்னு சொல்லலாம். அது உண்மையாவே நான் பண்ணியிருந்தேன்னா அது என்னை வந்து சேரட்டும்னு நான் வந்து இந்த நிமிஷம் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி வந்து பிராக்டிகலி பேசுற ஒரு பர்சன் கிட்ட, ஜென்யூனா இருக்க ஒரு பர்சன் கிட்ட நீங்க எவ்வளோ வந்து அடிச்சாலும், எவ்வளோ வந்து என்னை வந்து காயப்படுத்தணும்னு நினைச்சு பேசினாலும் அது வந்து பெருசா வலிக்க போறதில்ல, ஹர்ட் ஆக போறதில்ல. ஸோ மேக் ஷுர் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி பேசுறோம், இந்த மாதிரி கமெண்ட் பண்றோம் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு திரும்ப எனி டைம் எப்படியோ ஒரு விதத்துல வரும்ன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் இப்படி ஜாப்லெஸ்ஸா கமெண்ட் பண்ணி கஷ்டப்படுத்துறீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு அது டைம் கூட இருக்காது, ரொம்ப பிஸியா இருப்பீங்க. ஆனா அப்ப உங்களை ஒருத்தவங்க அடிப்பாங்க பாருங்களேன், கமெண்ட் பண்ணியோ இல்ல பின்னாடி பேசியோ, அப்ப உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும். இந்த வீடியோ பாக்குறதுனால உங்க மனசுக்குள்ள இருக்க எந்த ஒரு மைண்ட் செட், என்னை பத்தி இருக்க மைண்ட் செட் மாற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அது மாறணுன்றதுக்கான ஒரு வீடியோவா இல்லை. அப்படி நான் பேசி நீங்க மாறி இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களை யாரு வேணா மேனிப்புலேட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் அர்த்தம். உங்க வாழ்க்கைக்குள்ள யாரு வேணா வந்து உங்க ஃபேமிலியை பத்தி தப்பா சொல்லி மேனிப்புலேட் பண்ணலான்ற மாதிரியான ஒரு பர்சனா இருக்கீங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ப்ளீஸ் ட்ரை டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். இப்படிலாம் இவ்வளோ ஓவர் எக்ஸ்பிளைனிங் பண்ணாலும் நீங்கள் நம்பக்கூடாது. என் மேலே நீங்கள் இவ்வளோ அக்யூசேஷன் கமெண்ட்ஸு என்ன என் குழந்தைங்கள இதெல்லாமே டார்கெட் பண்ணி பண்ணீங்க. இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் ப்ளீஸ் நம்பாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். மேக் ஷுர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கா நடக்கலையா, நான் சொல்றது உண்மை இல்லையான்னு கூட நீங்கள் தாராளமாக ஆராய்ச்சி பண்ணலாம். அண்ட் மோரோவர் வந்துட்டு எவிடன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ப்ளீஸ் கோ ஹெட் லீகலி. நான் டெஃபினட்டாக கோஆப்ரேட் பண்ணுவேன், எங்கேயும் ஓடிலாம் ஒளிஞ்சிக்க போகிறதில்ல. இது வந்து என் சைடு எல்லாமே கிளியராக ஜென்யூனாக இருக்குது. அண்ட் நான் சம்மந்தப்படலைன்றதுனால தான் நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணல. அண்ட் மோரோவர் நான் அதை அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் லிவ் லெட் லிவ்